அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி மார்ச் 24 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 100 புள்ளிகள் அதிகரித்து 9523 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 87 புள்ளிகள் அதிகரித்து 5470 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. மார்க்கெட்டு தொடங்கின டைமில் துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டு 4% வரைக்கும் அதிகரிச்சது. இப்போ முடியும் போது 1.5% முடிவடைஞ்சிருக்கு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சும் 1.5% வரைக்கும் அதிகரித்து மார்க்கெட்டு முடியும் போது 1% அதிகரித்து முடிவடைஞ்சிருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மேலே அறிவிச்சிருந்த அந்த எனர்ஜி சைட்டு மேலே தாக்குதல் நடத்த போகிறதா சொன்ன அந்த அறிவிப்பை அவர் கொஞ்ச நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காரு. எதுக்காக சொல்கிறாருன்னா, ஒரு ப்ரொடக்டிவான டாக்ஸ் போயிட்டுருக்கு ஈரானோட. அதனால் நாங்கள் இன்னொரு 5 டேஸுக்கு ஈரானுடைய எனர்ஜி சைட்ஸ் மேலே நடத்த இருந்த அந்த டார்கெட்ஸை நாங்கள் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதனால் மார்க்கெட்ஸ் ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நல்ல ஹையில் தான் முடிவடைஞ்சது. யூஏஇ மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஹையில் முடிவடைஞ்சிருக்கு. தலபாத் ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய லிக்விடிட்டி ப்ரொவைடராக அல்ட்ராம்ஸ் கேபிட்டல்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லிக்விடிட்டி ப்ரொவைடர்னால் இந்த ஸ்டாக்கு தலபாத் ஹோல்டிங்ஸுடைய ஸ்டாக்ஸை வாங்கும்போது விற்கும்போதும் அங்கே பையர்ஸோ இல்லை செல்லர்ஸோ இல்லாத டைமில் இந்த அல்ட்ராம்ஸ் கேபிட்டல் அந்த செல்லர்ஸோ பையர்ஸோ இல்லாத இடத்துல அந்த இடத்த இவங்க ஃபில் பண்ணி லிக்விடிட்டி, அதாவது ஷேர்ஸை பை பண்ணவோ செல் பண்ணவோ செஞ்சுக்குவாங்க. அப்படி பண்ணும்போது மார்க்கெட்டில் ஒரு ப்ரொவைடர் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கும். மார்க்கெட்டில் அந்த ஷேருடைய லிக்விடிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த லிக்விடிட்டி ப்ரொவைடருடைய ஒர்க்கு. யுஏயுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்றைக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி 24 மார்ச் 2026 ஈரான் ஏவிய 5 பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் 17 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸையும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வார் தொடங்கினதுலேருந்து 357 பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் 15 க்ரூஸ் மிசைல்ஸையும் 1806 அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸையும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் தொடங்கினதுலேருந்து 2 போர் வீரர்களும் 6 ரெசிடென்ட்ஸும் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் 161 பேர் காயமடைந்திருக்கிறதாகவும் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. யுஏஇயை சேர்ந்த குளோபல் எஜுகேஷன் டெக்னாலஜி லீடரான அலஃப் எஜுகேஷனும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த நைஜீரியா பேஸ்டு கம்பெனியான ஆஃப்ரிக் ஏஐயும் சேர்ந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்காங்க. இந்த ஆஃப்ரிக் ஏஐ கம்பெனி நைஜீரியா பேஸ்டு கம்பெனி. இவங்க ஆஃப்ரிக்காவில் 18 கண்ட்ரிஸில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. இது 2 கம்பெனிஸும் சேர்ந்து நெக்ஸ்ட் ஜென் லேர்னிங் நைஜீரியான்ற ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ண போகிறாங்க. இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக இவங்க ஆஃப்ரிக்காவில் இருக்கிற அவ்வளோ கண்ட்ரிஸ்லேயும் ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிஜிட்டல் ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் டிஜிட்டல் லேர்னிங் இனிஷியேட்டிவாக தொடங்கி நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அல் ஃபுஜைரா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஆனுவல் ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங்கில் 10% கேஷ் டிவிடெண்டுக்கான அப்ரூவலை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஷ் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் 2 ஏப்ரல் 2026 இந்த பேமெண்ட்டு 30 நாளைக்குள்ள கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 10% கேஷ் டிவிடெண்ட்னா 10 பில்ஸ் பெர் ஷேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அகத்தியா குரூப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 dirhams 65 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 dirhams 70 ஃபில்ஸ். NMDC எனர்ஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 dirhams 29 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 dirhams 46 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 16 dirhams 82 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 20 dirhams 35 ஃபில்ஸ். ADCBக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11 dirhams 98 ஃபில்ஸ்.
இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 16 dirhams 55 fils. அட்னாக் டிஸ்டிலரிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 dirhams 79 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 4 dirhams 55 fils. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கீதா ஹோல்டிங்ஸ் 14 dirhams 60 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 10% அதிகம். ரசல் கேமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 dirhams 20 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 10% அதிகம். EM ஸ்டீல் 1 dirhams 8 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 8% உயர்வு. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 2 dirhams 4 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. 2.0 2 dirhams 5 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபுஜரா பேங்க் இன்டர்நேஷ்னல் 2 dirhams 85 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. இன்விக்டஸ் 1 dirhams 68 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. கல்ஃப் சிமெண்ட் 83 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. ஆப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 3 dirhams 46 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. சுடாட்டெல் 54 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சிமரா S&P ETF AE 6 dirhams 45 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% உயர்வு. எமிரேட்ஸ் NBD 28 dirhams 10 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% உயர்வு. டாரிக் அண்ட் ஸ்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 21 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. எக்டிடாப் 38 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. MR ப்ராப்பர்ட்டிஸ் 11 dirhams 85 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. இன்றைக்கி இதுவாக ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பப்ளிக் வேர் ஹவுசிங் மக்ஸான் 1 dirhams 54 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. ஏர் அரேபியா 3 dirhams 89 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 dirhams 54 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2 dirhams 24 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. கல்ஃப் ஃபைனான்ஷியல் ஹவுஸ் 1 dirhams 70 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.